ஆமென். நியாந்திருக்கக்கூடாது. அதுவும் நியாந்திருக்கிறது பிதாவாகிய தேவனுக்கல்ல, ஆவியானவருக்கல்ல, பரிசுத்தமுள்ள குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கே. ஹல்லேலூயா. அதனால் அவருக்கு நம்ம பயந்து நம்ம இருக்கணும். அப்படி உபதேசத்தின்படி நம்ம நடக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும், பவுலை போல் நமக்கு அவ்வளோ இது கஷ்டங்கள்லாம் வந்தாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கங்க. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் அந்த 33, 34 வாசிங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வேணா இருக்கிற வாசிக்கணும்னா வாசிக்கலாம். நமக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33, 34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அவர் தேவன் அவர்கள் நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது வாரத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று எஜமானனே என்ற அந்த பாடலுடைய ஒரு வசனங்களை பாடி நம்ம கண்போம். எஜமானனே அந்த பாடலை கொஞ்சம் தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய எஜமானாய ஆண்டவருடைய நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒருபோதும் அவர் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் வலது எடுத்து இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு